அனைவருக்கும் வணக்கம். பழனியோட அவங்க அம்மா பழனிக்கு ஃபோன் போட்டு, டேய் நீ வீட்டுக்கு வாடா, உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. சரித்தா வரேன்தா வரியாத்தா அப்படிங்கிறாங்க. அடுத்து அவங்க அம்மா புலம்பிக்கிட்டே இருக்காங்க. என்ன எனக்கு ஃபோன் போட்டு இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஆளையே காணும், இந்தா வந்துடுவேன் நீயா, சரி இந்த வந்துட்டியான் பாரு அப்படின்ட்டு. ஏன்டா இவ்வளோ நேரம் ஆக்கிட்டேனே, என்னத்தா என்னாச்சு, எதுக்கு ஃபோன் போட்டு உடனே வர சொன்னேன். இல்லைடா என் மகா வீட்டில் ஒரே சத்தமாக இருக்கே, வழக்கமாக மாப்பிள்ளை தான் சத்தம் போடுவார், இன்றைக்கி என்னடனா என் மகாலோடைய சத்தம் கேட்டுச்சு, அதை வீட்டில் எதுவும் பிரச்சனையே என்னமோன்னு சொல்லி ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுவாத்தா அது ஒன்றும் இல்லை, வழக்கம் போல தான் கதிர் வந்து கல்யாணம் பண்ணது வந்து மச்சானுக்கு பிடிக்கல, அதனால் செலவுக்கு எதையும் என்கிட்ட கேட்காத, எதை படிப்புக்குள்ள எல்லாமே நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. கதிர் வந்து அவனுடைய படிப்பு செலவு, அவனுடைய சாப்பாடு செலவு, அவன் வீட்டில் இருக்கிறதுக்கு ப்ளஸ் அதோடு சேர்த்து ராஜியோட படிப்பு செலவு, ராஜியோட சாப்பாடு எல்லாத்துக்கும் அவன் தான் சேர்த்து உழைச்சி கொட்டுறான். இதுக்கு முன்னாடி வீட்டில் கரெக்டாக காசு கொடுத்தான். நைட்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொரியர் வந்து கொடுக்குறக்காகலாம் போறியான், டெலிவரி பண்ணுவான் ஃபுட் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே. ஆனால் அது வந்து வீட்டில் வந்து ரூபா பத்தலன்னு சொல்லிட்டாங்களா, அதனால் இப்போ வந்து கார் ஓட்டுற வேலைக்கும் போகிறான், டிரைவர் வேலைக்காவது நைட்டு அப்படின்னு. ஐயோ என் பேரன் இவ்வளோ கஷ்டப்படுறானாடா அப்படிங்கிறாங்க. அதுதான் அக்கா உட்காந்து தன்னோட கடைசி கடைக்குட்டி பையன் வேறல, அவன் இப்படிலாம் பண்ணுறான்னு சொல்லி புலம்பிக்கிட்டு மச்சான்ட்ட சண்டை போட்டுட்ருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியா, அவன் வந்து கடைக்கெலாம் வர சொல்கிறாரு மச்சான், சம்பளம் கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்காரு, இன்னும் வீட்டில் என்னென்ன நடக்க போதோ தெரியலாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அடுத்து இதெல்லாம் கேட்டுட்டு அந்த பாட்டி பயங்கரமாக புலம்புறாங்க. ஐயோ என் மகா அவள் பிள்ளைய நினச்சி இப்படி கஷ்டப்படுறாளே, அதுபோல் தான் நானும் என் பிள்ளைய நினச்சி கஷ்டப்படுவேன்ட்டு அழுதுட்டுருக்காங்க. அந்த சமயம் பார்த்து அவருடைய ரெண்டாவது மகன் வந்துடுறாரு. என்னத்தா என்ன ஒப்பாரிக்கா வீட்டில் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்க. அதுக்கடுத்து சொல்லிடுறாங்க, என் மகளை நான் பார்ப்பேன், என் மகளை பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, அவகிட்டக்க நான் பேச தான் செய்வேன், நீங்கள் பேசுகிறேன்னா பேசாமல் இருங்கடா, நான் பேசுவேன்டா, அப்படி தாண்டா நான் அவளை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அந்த பாட்டி கத்துறாங்க. நீ பார்க்குறதா இருந்தால் அவள் வீட்டுக்கே போயிரு, இனிமேல் இங்கே இருக்காத, போன்னு சொல்லி இவர் கையை பிடிச்சி வெளியில் அவங்க அம்மா வந்து போன்னு சொல்லி தள்ளிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் சத்தம் போடுறத பார்த்துட்டு கரெக்டாக அந்த நேரத்தில் பாண்டியன் வந்துடுறாரு. வீட்டுக்குள்ளே இருந்து ராஜி, மீனா, தங்கமயில், அடுத்து பழனி, அதுக்கடுத்து அவங்க மகா கோமதி அவங்க வெளியில் வந்துடுறாங்க. அவங்க என்னடா வீட்டில் என்ன நடக்குது, அண்ணன் ஏன் இப்படி பேசுகிறான்னு சொல்லி அவங்க ரொம்ப திகச்சு போய் நிற்கிறாங்க. அவங்க அம்மாவை அவங்க அண்ணன் பயங்கரமாக திட்டுறாரு. உனக்கு அந்த குடும்பம் தானே முக்கியங்கிற, அந்த குடும்பத்துக்கே போ ஆத்தா போ அப்படிங்கிறாங்க. பழனி பார்த்துட்டு, ஏனே எதுக்கு அம்மா இப்படிலாம் பேசுகிற, அம்மாவை வந்து போக்குறது இல்லாமல் நினச்சிட்டு இருக்கியா, நான் இருக்கேன், நான் பார்ப்பேன் என் அம்மாவை, ஆத்தா நீ வா என் கூட வா, நீ என் கூட வந்து இரு அப்படின்னு சொல்லி பழனி கூப்பிட்றாரு. ஆமாடா போய் கூட்டிகிட்டு போய் எங்கடா வைப்ப, நீயே அந்த குடும்பத்தில் போய் ஒருத்தனா இருக்கியா, அங்கேயே ஒண்டிக்கிட்டு இருக்க, இப்போ எடுபடி வேலை பார்க்குற, நீ ஆத்தாவை காப்பாற்ற போறியாங்க அப்படின்னு சொல்லி இவர் கத்துறாரு. பக்கத்தில் ரெண்டு பேரும் வந்துட்டு, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அம்மாவை, அம்மா எவ்வளோ முக்கியமானவங்க, இந்த வீடே அம்மா வீடு தானே, நீங்கள் வாங்க அத்தை உள்ள, நீங்கள் வாங்க இது உங்கள் வீடு அப்படிங்கிறாங்க. அந்த சமயம் அவங்க மூத்த மகனும் வர்றாங்க. வந்து நிற்கும்போது பாருங்கள் இப்படிலாம் தம்பி பேசுகிறாரு அம்மாவை, நீங்கள் உள்ளே வாங்கன்னு அத்தையை கூப்பிடுங்க, எதுக்கு இப்படிலாம் கஷ்டப்படுத்துறீங்க, அதுவும் ரோட்டில் வச்சு நாளை பின்ன எல்லாம் பார்ப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். டேய் தம்பி நீ உள்ளே வாடா, ஆத்தா நீ உள்ளே வாத்தா அப்படின்னு சொல்லி அவர் மூத்த மகன் கூப்பிட்றாங்க. அவங்க அண்ணன் வந்துட்டு தம்பி வந்துட்டு, டே என்னடா இப்படிலாம் சொல்கிற அப்படிங்கிறாங்க. நீ வா உள்ளே வா அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. ஏன்டா ரோட்டில் வச்சு இப்படி கத்துனா எந்த குடும்பத்துக்கு முன்னாடி நம்ம கௌரவமாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோமோ அந்த குடும்பத்துக்கு முன்னாடி போய் நம்ம ஆத்தாவை நீ கேவலப்படுத்துறியே, ஆத்தா இதுதான் வாழ்க்கை, இதுதான் பிள்ளைங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க, நீ வந்து பொம்பளை பிள்ளைய பெற்றுக்கலாம் நினச்சி இருந்துக்கோ சரியா, தேவையில்லாமல் போட்டு உழப்பாத மனசை அப்படின்ட்டு நீ புரிஞ்சு நடந்துக்கூடா, நம்ம வந்து அடுத்தவங்க முன்னாடி போய் தரங்கிட்டு போகக்கூடாது, நம்ம மரியாதை எப்பயும் ஒருத்தர் கேட்டு விட்டு கொடுக்கக்கூடாது, நம்ம கெத்தாக இருக்கணும், ஏனே நீ இப்படி பேசுன்னு, அவ்வளோதான் நடந்துருச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. நெக்ஸ்ட்டு வீடை கட்டுறாங்க. பழனி கேட்குறாரு, என்னடா ஆச்சு எங்கள் அம்மாவுக்கு, ஏன்டா எங்கள் அம்மா இப்படி இது எங்கள் அண்ணனுங்களாம் நடத்துகிறாங்கன்னு சொல்லி கோமதி கேட்கவும், இல்லை ஆத்தா திடீர்னு ஃபோனை போட்டு வானுச்சு, நானும் போய் என்ன ஏதுன்னு கேட்டேன், ஆத்தா திடீர்னு நான் என்னமோ உயிரோட எத்தனை வருஷம் இருக்க போகிறேன், இன்னும் செத்து போயிடணும் பயமாக இருக்குது, எனக்கு என் மகா கிட்ட பேசணும்னு ஆசையாக இருக்குது, என்னாச்சு ஏதாச்சின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் சொன்னேன், டேய் நீ எதுக்குற இந்த வீட்டில் உள்ள பிரச்சனையில் போய் அங்கே போய் சொல்கிற அப்படின்ட்டு பாண்டியன் திட்டுறாரு. இல்லை ஆத்தா தான் மாறி மாறி கேட்டுச்சு, எனக்கு பாவமாக இருந்தது, ஆனால் ஆத்தா அக்காட்ட பார்த்து பேசுன்னு சொல்லி ரொம்ப துடிக்குன்னு, ஐயோ நான் இப்படி பாவம் செஞ்சலாம் ஆகிட்டேனே, எங்கள் அம்மா கிட்ட பேசக்கூட முடியல, எங்கள் அண்ணன் தான் பேசாமல் இருக்கட்டும் பரவாயில்ல, எங்கள் அம்மாவை எதுக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறேன், இங்கே எங்கள் அம்மா கிட்ட நான் பேசுவேல, எனக்கு எவ்வளோ ஆசை இருக்கும் என் அம்மாட்ட பேசணும்னு சொல்லி எத்தனை நாள் சொல்லிக்க, இந்த வீட்டில் நல்லது கொள்ளது நடந்ததுக்கு எல்லாத்தையும் எங்கள் அம்மாட்ட ஷேர் பண்ணணும், உனக்கே தெரியும்லடா பழனின்னு சொல்லி இங்கே கோமதி அழுகுறாங்க. அத்தை நீங்கள் எதுக்கு அழுகுறீங்க, ஐயோ எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி மீனாவும் மனசை தேற்றி விடுறாங்க. அடுத்து பாண்டியன்னு கோவப்படுறாரு. பழனிட்டு சொல்கிறாரு, டேடே உங்கள் அன்னைமார்களுக்கு ரெண்டு பேருக்கு அறிவே இல்லையாடா, பெத்த அம்மாவா கட்டின வீட்டுக்காரியை பெத்த பிள்ளையை எப்படி நடத்துங்கிறது தெரியாதாடா, பொம்பளைலாம் அவனுக்கு அவ்வளோ இதாடா, எவ்வளோ வேணாலும் கேவலப்படுத்துகிறாங்க, என்ன வேணாலும் பேசுகிறாங்கடா அவங்க அப்படிங்கிறாங்க. கோமதி அழுகுறாங்க. ஐயோ அம்மா எனக்கும் உங்கள்கிட்ட பேசணும்னு எவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா, அந்த ஆசை எல்லாத்தையும் என் மனசுக்குள்ளேயும் என் வாய்க்குள்ளேயும் வச்சு நான் பூட்டு போட்டுக்கிட்டேனம்மா, ஆனால் எப்போம்மா அதை நிறைவேற்றுவேன், நான் உன்னை பார்த்துக்கிறேம்மா, எங்கள் அம்மாவுக்கு என்ன போக்குறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது அம்மா, இப்போ சரின்னு சொல்கிறா பழனி, நான் கூட்டிகிட்டு வந்து என் வீட்டில் வச்சு நான் தலைமையில் தாங்குறேன்டா,
எங்கள் அம்மாவை. ஐயோ அம்மா, நீ எனக்கு மகா இல்லைன்னு சொல்லி நீயும் உன் வாயால் பேசுனது இல்லை, நீ எனக்கு அம்மா இல்லைன்னு சொல்லி நானும் என் வாயால் என்றைக்குமே சொன்னதே இல்லையம்மா, ஆனால் இப்படிலாம் அவங்க பேச வச்சுட்டாங்களேம்மா, அப்படி என்னம்மா அவங்களுக்கு 2 பேருக்கும் கௌரவம் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இங்கே பாண்டியனுக்கு கவலையாக இருக்குது. கோமதியும் அவங்க அம்மாவும் எப்படியோ சேர்த்து வச்சுருவோன்னு சொல்லி நானும் இத்தனை வருஷம் முயற்சி பண்ணுறேன், ஆனால் இன்ன வரைக்கும் நடக்கலையே, எப்படியாவது கோமதி அவங்க அம்மாவை கண்டிப்பாக சேர்த்தே வச்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லி அவர் பாண்டியன் ரொம்ப திங்க் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு பாண்டியன் வண்டி எடுத்துகிட்டு அவர் வீட்டிலேருந்து கிளம்புறாரு. கரெக்டாக அவங்க 2 பேரும் கார் எடுத்து குறுக்க கொண்டு வந்துறாங்க கோமதியோட அண்ணன் 2 பேர். இதை கதிர் பார்த்துறாரு. என்னம்மா இப்போ எதுக்கு வழி மறைக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லி பாண்டியன்ட்ட கேட்கவும், வேறு எதுக்கு, சண்டை போடாதானே, ஏன் நம்மளுக்கு சண்டை போட தெரியாதுன்னு நினைக்கிறாங்கன்னு. டேய் இப்போ யார்கிட்ட சண்டை போட தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, சண்டை தேவையான்னு சொல்லி தான்ட்டு நான் சொல்கிறேன், இந்த நேரத்தில் சண்டை தேவையில்லடா அப்படின்ட்டு பாண்டியன் வந்து கதிர் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. என்னண்ணே அப்பாவும் மகனும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, என்னவா அவங்க எதுக்கு பேசுகிறாங்க, எப்படி நம்மக்கிட்ட வம்பு தானே இழுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவனோட தம்பி பேசுகிறாங்க. அண்ணன் வந்துட்டு, டேய் நீ எதுக்குடா தேவையில்லாமல் இங்கே வண்டி நிப்பாட்டிட்டு இருக்க, வாட போகலாம் நம்ம அண்ணே, இருண்ணே அவங்க என்ன பேசுறாங்க பார்ப்போம், கண்டிப்பாக சண்டை தான் இழுக்க வருவாங்க, வரட்டுமே பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தம்பிக்காரன் வண்டியை நிப்பாட்டிகிட்டே இருக்கான். அடுத்தது பேர் பாண்டியன் சொல்கிறாங்க, டேய் இவங்க தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க ஆத்தாவே வெளியில் வந்து தள்ளினவங்க தானே, இவங்களுக்குலாம் அந்த அருகதையே இல்லைடா, இவங்ககிட்ட போய் நம்ம சண்டை போட்டு நம்மளுடைய வீட்டில் உள்ள எல்லாரையும் அழுக வைக்கவா, இப்போ தானே உங்கள் அம்மா நடந்த பிரச்சனை நினச்சி வீட்டில் அழுதுகிட்டு இருக்கா, அவங்களுக்கு அம்மாவும் தெரியாது, கூட இப்போ தங்கச்சியும் தெரியாது, மனைவியும் தெரியாது, பிள்ளைகளையும் தெரியாது, எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிறாங்க, நம்ம என்ன அப்படியாடா இருக்கோம், நம்ம வீட்டு பிள்ளைகளை நம்ம நினச்சி ஒழுங்காக வாழ்வு உண்டா அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. பாத்தியானே எவ்வளோ திமிரா பேசுகிறாங்கன்னா இவங்கள அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்க போகிறாரு. டேய் இருடா, நடந்தது தானே அவன் பேசுகிறான், நீ எதுக்கு உன் வாயை கொடுத்து தேவையில்லாமல் மாட்டிக்கிட்ட போகிற, வா கார் எடு நீ போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அவங்களும் போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு கடையை கட்டுறாங்க. இவர் அப்படியே ரொம்ப ஷோமாக வந்து பாண்டியன் உட்காராரு. இன்னும் இவர் வந்தது வராமல் எப்பயும் திட்டுவார், இன்றைக்கி ரொம்ப அமைதியாக இருக்காரு அப்படின்னு சொல்லி செந்தில் யோசிச்சுட்டு இருக்காரு. பக்கத்துலேயே அவங்களுடைய மாமாவும் இருக்காங்க. என்னப்பா ஏன் உன் மூஞ்சி நிற்க வாடலாக இருக்குது? ஒன்றும் இல்லை மாமா, கல்யாணம் பண்ணும்போது நான் கோமதிக்கிட்ட சொன்னேன், நம்ம கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே உன்னை வெறுத்துருவாங்க, எல்லோரும் ஒதுக்கிடுவாங்க, இந்த பாசமும் இல்லாமல் போயிடும் அப்படின்னே. அப்போ கோமதி சொன்னால், யார் வெறுத்தாலும் பரவாயில்ல, எங்கள் அம்மா கண்டிப்பாக என்னை நம்பி ஏற்றுக்கூடும், என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கு, என்னை அவ்வளோ பாசம் வச்சுருக்குன்னு சொன்னால், அப்போ அவங்க அம்மாவையும் தாயையும் பிரித்தது தான்ம்மா நான். இப்போ வரைக்கும் அவங்க 2 பேரும் ஒன்று சேர வைக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே பண்ணலையே, அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது. இன்றைக்கி என்னடா அவங்க அம்மா கோமதியை பார்த்து பேசணும்னு சொல்லி ரொம்ப வீட்டில் அழுதுருக்காங்க, அதான் அவங்க தம்பிமார்கள் 2 பேரும் பிரச்சனை ஆக்கியிருக்காங்க அண்ணனுக்கு. ஆனால் கோமதி இதெல்லாம் கேட்டு ரொம்ப நொந்து போய் அழுகிறேன், எங்கள் அம்மா கூட பேச முடியலையே, எங்கள் அம்மா கூட எதுவும் பார்க்க முடியலையே அப்படின்னு. அப்போ நான் அவளுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், உங்கள் அம்மாவும் உன்னையும் கண்டிப்பாக சேர்த்து வைப்பேன், இன்ன வரைக்கும் என்னால் அதை எதுவுமே நிறைவேற்ற முடியலையே மாமா, நானும் இப்போ என் சொந்தம் பந்தம் எல்லாத்தையுமே விட்டுட்டு தான் வந்திருக்கேன், ஆனால் அது என்ன வேதனை எவ்வளோ வலின்னு எனக்கு தெரியும், ஆனால் கோமதி இருந்த இடத்துல நான் கண்டிப்பாக இவ்வளோ வருஷம் இருப்பேன்னு தெரியல, அவள் பாவம் மனசுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு 30 வருஷமாக இன்னும் புழுங்கிக்கிட்டே தானே இருக்கா, எனக்கு அவளுடைய இதை வந்து நிறைவேற்ற முடியலையே, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அவர் அழுகிறாரு. எதையும் கவலைப்படாதப்பா, நீ அதெல்லாம் நினச்சி வருந்தாதப்பா, எப்படினாலும் கண்டிப்பாக காலம் கை கொடும், அந்த அக்கா பற்றி தான் எனக்கு தெரியாது, அது எவ்வளோ நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நல்லவங்களாக இருந்து என்ன பண்ண, அவங்கள வந்து வரவிடாமல் அவங்க மகேந்த 2 பேர் தடுக்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. செந்திலுக்கு என்ன ஆறுதல் பசன்னு தெரியல. இல்லைப்பா, அம்மாவும் அம்மாச்சியும் சேரணும் நாம் நினச்சா மட்டும் போதுமா, அவங்க மகேமார்கள் 2 பேர் இருக்காங்களா, அவங்க எப்போ பார்த்தாலும் நம்மளை விரோதி மாதிரியும் நம்ம கூட சண்டை போட்டுகிட்டே தானே இருக்காங்க, கூடி சீக்கிரம் மாறும் பயலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் வீடை கட்டுறாங்க. கோமதி சன்னலை பார்த்து அழுகுறாங்க. ராஜி மீனா எல்லோரும் வந்துடுறாங்க. ராஜி தங்கமேல் கேட்குறாங்க, எதுக்கு அத்தை அழுதுட்டு இருக்காங்க, தெரியல, ஜன்னலை பார்த்து அழுகுறாங்க அப்படின்னு. அவங்க அம்மா வெளியே ஜன்னல் உட்காந்துருக்காங்க. எல்லாரும் தங்கமேல் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்கள் அண்ணனுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டீங்க சரி, ஆனால் உங்கள் அம்மா கூட பேசக்கூடாது, எதுக்கு உங்கள் அண்ணன் சொல்லணும், நீங்கள் போய் பேச வேண்டியது என்ன அப்படிங்க. நீ ஈஸியாக சொல்லிட்ட தங்கமேல், ஆனால் பேசினா எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா, அத்தை 1000 தான் இருந்தாலும் அவங்க உங்கள் அம்மா உங்கள் அண்ணன் அவ்வளோ பிரச்சனை பண்ணுவாங்க, அண்ணன் உனக்கு தெரியாது, நீ கல்யாணம் பண்ண வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் சண்டை நடந்ததே இல்லை, வெட்டுக்குத்து கூட ஆகும், அந்தளவுக்கு எங்கள் அண்ணன் அவங்க கௌரவத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அதனால தான் நான் இவ்வளோ பொறுமையாக இருக்கேன், ஒரு நாள் கூட சண்டை போடாமல் இருந்தாலே போதுங்கிற அளவுக்கு முந்தையெல்லாம் ரொம்ப பெரிய சண்டை நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. சரி அதுக்கடுத்து அழாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் சேருவீங்க, நீ சொன்ன முகூர்த்தம் எனக்கு அப்படி பழிச்சா போதும், எங்கள் அம்மா கிட்டக்க நான் போய் மன்னிப்பு கேட்கணும், நான் நல்லா இருக்கேன், என்னை பற்றி எந்த கவலையும் படாதீங்கன்னு எங்கள் அம்மா கிட்டக்க பேசணும், கண்டிப்பாக பேசுவீங்க எத்தனை மீனாவும் ராஜின்னு சொல்கிறாங்க. எனக்கு மட்டும் இல்லடி இந்த வேதனை எவ்வளோங்கிறதும் எனக்கும் தெரியும், ஸோ நீயும் சரி இவளும் சரி நீங்கள் 2 பேரும் உங்கள் அம்மா அப்பா கிட்டக்க பேசணும், அதை தாண்டி நான் கடவுள் கிட்டக்க வேண்டிகிட்டு இருக்கேன், கண்டிப்பாக நீங்களும் 2 பேரும் பேசிடுவீங்க.